இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கின்றோம் கர்த்தாவே. கர்த்தருடைய கிருபை இந்த நாளிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கூட நாங்கள் தேவனுடைய பாத தண்டையில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். காலையிலிருந்து ஏறெடுத்த துதி ஆராதனைக்காக மக்கள் நன்றி ராஜா. ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்போதுமா கூட கர்த்தருடைய வார்த்தை நீர் எங்களோடு கூட பேசுவீராக. அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும்போது தகப்பனே, அது எனக்குரியதாய் நாங்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. என்னை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. நான் ஒன்றுக்கு உதவாதவன் ஆண்டவரே. என்னிலே ஒரு நன்மை நீர் காணவில்லை ஆண்டவரே. ஆனாலும் கூட என்னை நேசித்ததற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நேசகுமாரன் மூலமா எனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்புக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த சமாதானத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற அனைவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக, என்னோடு கூட பேசுவீராக. கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். சிலுவை நிழலை நிலை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் யோனா புஸ்தகத்துல 4 அதிகாரங்கள் இருக்கிறது. யோனா என்று சொல்லும் போது நாம் அநேக நேரத்தில் நாம் செய்தி கேட்டு இருக்கிறோம். யோனாவை அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அவன் தீர்க்கதரிசியா இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட பேசினார். முதலாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று நாம் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த தீர்க்கதரிசியானவன் அநேக இடங்களிலே சென்று கர்த்தருடைய வார்த்தையை அவன் அறிவிக்கிறவனாய் இருக்கிறான். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வார்த்தையை அவன் அறிவிக்கிறவனாய் இருக்கிறான். அதற்கென்றுதான் கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் நாம் பார்க்கும்போது ஒவ்வொருடைய குணங்கள் ஒவ்வொரு விதமாய் காணப்படுகிறது. சில தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது அவர்கள் ராஜாக்களோடு இருந்தார்கள். ராஜாக்கள் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு ராஜாவை நடத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணுகிறவராய் அவர் காணப்பட்டார். சவுலை அபிஷேகம் பண்ணினார், தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அது அவருடைய பணியாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நியாயம் தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எலியாவை கர்த்தர் வெவ்வேறு விதமாக அவரை நடத்தினார். ராஜாவுக்கு முன்பாக போய் ராஜாவுடைய சமூகத்துல தைரியமாய் நின்று பேசுகிற அப்படிப்பட்ட தைரியத்தை எலியா தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் என்னுடைய தேவனுடைய நாமத்தினால இந்த தேசத்துல மழை வரக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லும் போது அந்த இடத்துல மழை வரவில்லை. மறுபடியும் அவர் ஜெபிக்கும் போது மழை வந்தது நாம் பார்க்கிறோம். இது நாம் பார்க்கும்போது ஒரு ராஜாவை அவன் அங்கே ராஜாவுடைய சமூகத்துல நிற்பதற்கு எவ்வளவு தைரியம் உள்ள ஒரு துணிவுள்ள ஒரு தீர்க்கதரிசியா நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அவன் குணமாக்குகிற அந்த வரத்தை உடையவனாய் காணப்படுகிறான். அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தான் என்று பார்க்கும்போது நாகமானுடைய குஷ்டத்தை அவர் குணமாக்கினார். அது மாத்திரமல்ல, மரித்த அந்த பெண்ணினுடைய சரீரத்தை அவர் உயிர் பெறும்படியாய் செய்திருக்கிறார். விசேஷமாக எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில இருந்த அந்த விசேஷமான காரியம் என்னவென்று பார்க்கும்போது, அந்த சிரியா ராஜாவுடைய அந்த தளபதி இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் வந்திருக்கிறான். அவன் பேசும்போது ராஜாவே என்ன நடக்கிறது, அவன் தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்துக் கொள்ளுகிறான். ஆனால் அந்த காரியம் எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிகிறது. எவ்வளவு பாருங்க, அந்த காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு விதமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருந்த அந்த கேயாசி நாகமானுக்கு பின்னாக செல்லுகிறத தேவன் அங்கே எலிசா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே
இந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்போது இவன் ஒரு வித்தியாசமான தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். ஏசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்துதான காரியங்களை அவன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வரப்போகிற நாட்களில என்னென்ன காரியம் நடக்க போகிறது, இந்த இயேசுவானவர் இந்த உலகத்துல மறுபடியும் வரும்போது என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்துல நடக்க போகிறது என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே தேவன் முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். தானியேலுடைய பார்க்கும்போது தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷமான ஆவி இருக்கிறது என்பதை தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேலுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் இருந்தது என்றால், அவனுக்குள்ளாக விசேஷமான ஆவி இருக்கிறது என்பதை அந்த ராஜா அறிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல யோனா தீர்க்கதரிசியை பார்க்கும் போது அவனுக்கு கொடுத்த ஊழியம் என்னவென்றால், மனம் திரும்புதலுக்கு எதுவான வார்த்தையை அறிவிக்கும்படியாக அந்த யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துல தீமோத்தேயுல வாசிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்துல அப்போஸ்தலராய் அழைத்திருக்கிறார், சில தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார், சிலரை போதகர்களாக அழைத்திருக்கிறார், சிலரை பார்க்கும்போது மொழிபெயர்க்கிற அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பாடுபடியான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவர் கர்த்தராகிய தேவனை பார்க்கும் போது அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கொடுக்கிறது பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசியை பார்க்கும் போது அவனுக்கு கொடுத்த காரியம் என்னவென்றால், அந்த நினிவே பட்டணத்தை அவர் தேவன் அங்கே அவனுக்கு சுட்டி காட்டி, அந்த பட்டணமானது 40 நாட்களுக்குள்ளாக இந்த பட்டணத்தை நான் திருப்பி போட போகிறேன் என்று தேவன் என்ன சொல்கிறார், நீ போய் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவி என்று சொல்லும் போது அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஜனங்கள் தானே என்று சொல்லி அவன் தன்னுடைய சுய இஷ்டமாய் நடக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் அழைத்த தேவன், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை செய்யாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய சுயத்தை அந்த இடத்துல நான் எதற்காக அங்க போக வேண்டும் என்று சொல்லி தர்சீசுக்கு போகிற கப்பலிலே பணம் செலுத்தி அந்த அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கு போகிறத பார்க்கிறோம். ஆனால் அது தேவனுடைய நோக்கம் கிடையாது. தேவனுடைய திட்டம் என்ன, அது தேவனுடைய திட்டம் என்னவென்று பார்க்கும்போது அவன் நினிவே பட்டணத்தில் போய் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளையை அவன் மீறி போகிறவனாய் காணப்படுகிறான். தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் போனாலும் கூட தேவன் என்ன செய்கிறான் என்றால், அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எப்படிப்பட்டவன் யார் எங்கு போனாலும் கூட அவனை என்ன செய்கிறார், கர்த்தராலே மாற்ற முடியும் என்பதை இந்த தேவனுடைய மனிதனுடைய காரியத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் போகிறான், அவன் சொந்தமாக பணத்தை செலுத்தி அவன் போகிறான். சொந்தமாக பணத்தை செலுத்தி போனாலும் கூட அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவன் நிமித்தமாய் அந்த இடத்துல நஷ்டம் தான் வந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் நிமித்தமாய் அந்த கப்பலில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் கூட பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறான். அவனுடைய கீழ்ப்படியாமல் நிமித்தமாக எல்லாரும் கூட அந்த தண்ணீர்ல அவர்கள் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அவன் மாத்திரம் என்ன செய்கிறான், கீழ்த்தட்டில போய் அவன் படுத்து கொண்டு தூங்குகிறவனாய் காணப்படுகிறான். எவ்வளவு பரிதாபமான காரியம். தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறவன் அவன் என்ன சொல்கிறான், நான் தேவனுடைய அங்கே மனிதன் என்று சொல்கிறான். நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் ஒரு எபிரேயன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் தான் என்னுடைய தேவன். ஆனால் நான் இப்போது என்ன செய்திருக்கிறேன், அவருக்கு விரோதமாக இந்த இடத்துல நான் வந்து படுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். அங்கே அறிக்கையிடுகிறது பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் அவரிடத்துல கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். அவரிடத்துல பயபக்தி இருந்ததா, கீழ்ப்படிதல் இருந்ததா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தானா? இல்லவே இல்லை.
அவன் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட கர்த்தர் அவனுடைய கீழ்ப்படியாமையில அவனை அப்படியாக விட்டு விடவில்லை. அவனை அப்படியாக இந்த இடத்தை விட்டு விடல. கர்த்தர் அவன் மூலமாக செய்ய வேண்டிய ஊழியத்தை நிச்சயமாக செய்யும்படியாக கர்த்தர் அவனுக்கென்று ஒரு மீனை அங்கே ஆயத்தம் பண்ணியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மீன் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தது தெரியாது. ஒரு மீன் என்று பார்க்கும்போது அதை கழுவுவதே நமக்கு தெரியும், எத்தனை துர்நாற்றம். ஒரு மனிதன் அந்த மீனுக்குள்ளாக இருக்கிறான் என்று பார்க்கும் போது அது தன்னை தானே அது சுத்திகரித்து கொண்டிருந்திருக்கு. அந்த மீன் பாருங்க, சிருஷ்டிப்பின் காரியத்துல பார்க்கும்போது அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அவன் கீழ்ப்படியாமையாய் காணப்படுகிறான். ஆனால் அந்த சிருஷ்டியை பார்க்கும் போது தன்னுடைய சிருஷ்டிகர்த்தர் என்ன காரியத்தை அதற்கு கட்டளை கொடுத்தாரோ அதை முற்றிலுமாய் நிறைவேற்றும்படியாக தன்னை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறது அந்த மீன். அங்க பார்க்கும்போது யோனா பெரியவனா மீன் பெரியவனா என்று பார்க்கும்போது அந்த மீன் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியவன் என்று சொல்லி இருக்க வேண்டும். இவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறான். அந்த இடத்துல அவன் பொய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் அவன் பயபக்தி இருந்தால் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அவன் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அவன் கர்த்தருக்கு பயப்படாமல் தன்னுடைய சொந்த இஷ்டமாய் செய்தான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மீனை அங்கே அவர் ஆயத்தப்படுத்தியது நிமித்தமாக அந்த மீனின் வயிற்றில் அவன் போகிறான். அந்த மீனுக்கு கர்த்தர் அப்பொழுதே ஜிபிஎஸ்ஐ போட்டு இருக்கிறார். என்னது ஜிபிஎஸ்? அந்த மீனுக்கு அங்கே ஜிபிஎஸ்ஐ கொடுத்தது நிமித்தமாக அவன் எங்கு போக வேண்டுமோ அந்த இடத்துல தான் கரெக்டா போயிட்டு அந்த மீன் என்ன செய்யுது பாருங்க. நாம் வழி தவறி போகிறோம், ஆனால் அந்த மீன் என்ன செய்யல, வழி தவறி போகவே இல்லை. கர்த்தர் he was giving the direction. உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ போக முடியாது மீனே, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் நீ செய்ய வேண்டும். அவன் எத்தனையோ மைல் கடந்து போய் விட்டான். அதுல சொல்ல பிரகாரமா வேதத்துல ஒரு 800 மைல் தூரத்துல அவன் வேறு திசையில போயிருந்தான். 800 மைல் என்று பார்க்கும்போது ஏறக்குறைய 1200 கிலோமீட்டர். எவ்வளவு? அவ்வளவு தூரம் போன மீனை அது அவனை சுமந்து கொண்டு எவ்வளவு கஷ்டத்தோட அந்த மீன் அது போயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதனால் அதனுடைய பலுவை கூட கர்த்தர் அங்கே குறைத்திருப்பார். ஆகவே அவன் கீழ்ப்படியாமல் இருந்தான். ஆனால் கர்த்தருடைய உருவாக்கின அந்த சிருஷ்டிப்பு என்ன செய்தது என்றால் அங்கே கர்த்தருக்கு பயந்து அந்த மனிதனை சுமந்து சென்றது. அவன் எங்கு போக வேண்டுமோ சரியான இடத்துல அந்த இடத்துல போயிட்டு அவன் என்ன செய்தது, கரை சேர்த்ததை நாம் பார்க்கிறோம். கரையிலே அவனை கக்கி விட்டது. அப்பா என் வேலை முடிஞ்சது, பினிஷ். இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-65 கேஜி இருந்திருப்பானா? இல்ல அதனால இன்னும் அதிகமா இருக்கிற சைஸ் 100 கேஜி இருந்திருப்பாரா? அப்படிப்பட்ட அந்த வெயிட்டை சுமந்து கொண்டு போகிறது என்றால் அந்த மீனுக்கு எவ்வளவு பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டும். இவன் தான் பலத்தை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல மீன் பலத்தை பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். அநேக நேரத்துல நாம கூட என்ன செய்கிறோம், ஆண்டவர் ஒன்று சொன்னா நாம வேற இடத்துல போறோம். வேற இடத்துல போனோம்னா, வேற சபையில போனோம்னா அவங்க கன்ஃபியூஷன் பண்ணிட்டு வந்துடுறோம். அந்த சபையில பேச வேண்டியது காரியம் அவங்களுடைய தரிசனம் வேற மாதிரி இருக்கும், அவருடைய வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். நாம என்ன செய்வோம், நாம என்ன பேசுகிறோமோ அதை பேசிவிட்டு அந்த சபையை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், குழப்பிட்டு வந்துட்டு இருப்போம். சபையில அப்பா அடுத்த ஊழியக்காரர் கேட்குவாங்க, அவர் ஒரு மாதிரி சொல்ற, நீ ஒரு மாதிரி பிரசங்கம் பண்றீங்க இல்லையா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது பெரியமானவர்கள. ஆகவே இப்போதுதான் நான் கரெக்டா செய்திக்கு வரேன். நினிவே பட்டணம் என்று பார்க்கும்போது ஏறக்குறைய 1,20,000 பேர் தான் அங்க இருந்தார்கள். ஆனால் மகாபலி நகரம் என்று அங்கே அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல நினிவே பட்டணம் என்று பார்க்கும்போது it is a country, it is a developed country. எல்லா விதமான காரியங்களும் கூட அந்த 1,20,000 பேர் இருந்தாலும் கூட மிக அழகான சௌந்தரியமான நகரமாக இருந்திருக்கும்.
அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருந்தவர்கள் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் சோதோம் குமாராவை போல அவர்கள் காணப்பட்டு இருக்க வேண்டும். பாவத்தில அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அந்த தேசத்திலே எல்லா விதமான பாவங்களும் கூட அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இருந்திருக்க கூடும். பிரியமானவர்களே, அது நிமித்தமாய் தான் அந்த தேசமானது பாவத்துக்குள்ளாய் காணப்பட்டது. அந்த பாவத்தில் இருந்த தேசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அது அழிக்கப்படும் என்று எச்சரித்து அந்த தேசத்துல அந்த யோனா தீர்க்கதரிசியை போய் அந்த இடத்துல அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லுகிறார். ஏதோ பாலிஷ் போட்டு அவர்களுக்கு நீ பிரசங்கம் பண்ண என்று சொல்லவில்லை. அவர்களை பார்த்து கடிந்து கொண்டு நீர் அவர்களுக்கு எச்சரிப்பை சொல் என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டால் அவன் அந்த இடத்துல பாவத்திலிருந்து மனம் திரும்பவே முடியாது. ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய பாவத்தை குறித்து பேச வேண்டும். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று நாம் பேச வேண்டும். அவன் செய்கிற காரியத்தினுடைய முடிவு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து நாம் பேச வேண்டும். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை குறித்து நாம் அவரிடத்தில் பேச வேண்டும். அப்படித்தான் இங்க இந்த யோனா தீர்க்கதரிசி பிரசங்கித்திருக்க வேண்டும். அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? எதற்காக அழிய போகிறது? அவர்களுக்கு உண்மையாக அந்த உணர்வு வர வேண்டும். பாவத்து நிமித்தமாய் தான் தேவன் இந்த தேசத்தை அழிக்க போகிறார் என்பதை அவர்களுக்குள்ளாக அந்த உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வு வரும் வரையில் கூட அங்கே யோனா பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது யோனா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருந்ததுனால் 3 நாட்கள் பிரயாணம் பண்ணுகிற அப்படிப்பட்ட தேசமாய் காணப்பட்டது, அப்படிப்பட்ட இடமாய் காணப்பட்டது. இப்போது கூட நாம் பெங்களூர் பட்டணத்தை நாம் 3 நாள்ல நாம் சுற்றி வர முடியாது. ஏனென்றால் பெங்களூர் பட்டணம் இப்பொழுது இருக்கிற ஜனத்தொகை பார்க்கும்போது ஏறக்குறைய 1.5 கோடி பேருக்கு மேலாக காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கூட 1000, 2000, 10,000 என்ற பீப்புள் என்ன பண்ணுகிறாங்க. நீங்க கேரள ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை நார்த் இந்தியாவில் வந்து அந்த பெங்களூருக்கு ட்ரெயின் வர ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லு. வரவெல்லாம் ஒரு பக்கெட் பெயிண்ட் பக்கெட் தான் எடுத்துன்னு வருவோம். பார்த்துக்கிறீங்களா? ஆனா இங்கிருந்து போகும்போது சூட்கேஸோட போவோம். என்னோட தம்பி எங்க இதுல 7th grade இருக்கான். அவன் பாஸ்டரு. அவன் வந்து அந்த கேஃபிட்டீரியாவுக்கு மேனேஜர். அந்த இடத்துல ஒரு குக் இருக்கான். அவனுக்கு எழுத படிக்க தெரியாதான். ஆனாலும் கூட அவன் செய்கிற வேலை என்னன்னாக்கா டிக்கெட் புக் பண்றது, ஏர் டிக்கெட். இவன் குக்கா இருந்தான். அவனோட பீகாருக்கு போகும்போது அவன் ஃபேமிலியா அப் அண்ட் டவுன் ஃபிளைட்ல தான் போயிட்டு வராங்க. நான் எதுக்கு சொல்றேன் என்றால் அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப கஷ்டவாளிங்க. நாம செய்யாத வேலையெல்லாம் கூட அவங்க செய்யறாங்க. ஆகவே பெங்களூர் பட்டணத்தை பார்க்கும்போது 3 நாள் நாம் சுற்றி வர முடியாது. இந்த யோனா தீர்க்கதரிசி பார்க்கும்போது 3 நாள் சுற்றி வர வேண்டும் என்று சொன்ன அந்த இடத்தை கூட அவன் எத்தனை நாள் செய்யணும் ஊழியம்? ஒரே ஒரு நாள் தான். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த இடத்துல அங்கேயும் கூட அவர் என்ன பண்றாரு? ஷார்ட்கட். இந்த ஜனங்களுக்கு நான் 1 நாள் பண்ணவே போதும். என்னது? இதுவே பெரிய காரியம். பாருங்க அந்த இடத்துல 1 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். 3 நாட்கள் அந்த சுற்றி வர வேண்டிய இடம். அந்த மெசேஜ் எப்படி ஃபாஸ்டா போயிருக்கும் பாருங்க. மெசேஜ் எவ்வளவு ஃபாஸ்டா போயிருக்கும். அந்த மெசேஜ் எவ்வளவு கடினமா இருந்திருக்க வேண்டும். அழிய போகிறது இந்த உலக இந்த நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார் என்று சொல்லும் போது அந்த ஜனங்களுக்குள்ளாக என்ன வந்தது? பயம். ஐயோ இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறதா என்று அவர்களுக்குள்ளாக முதலாவது பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக பயம் வந்திருக்க வேண்டும். அது நிமித்தமாய் தான் 1 நாளிலே அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையானது 3 நாள் பிரயாணம் பண்ணுகிற அந்த தேசத்துல அங்கே எவ்வளவு வேகமாக அந்த வார்த்தைகள் அறிவிக்கப்படும் என்றோ அது பாஸ் ஆகி கொண்டே இருந்தது. மெசேஜஸ் எப்படி போயிருக்கு பாருங்க. அப்பா ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு. என்ன பண்றாரு? யாரோ ஒருத்தர்
யோனான் வந்திருக்கிற அந்த மீன் அவனை என்ன பண்ணுச்சு, அங்க கக்கி போட்டுருச்சு. அந்த மீன் அவன் என்ன பண்றான், இந்த தேசம் அழிக்கப்பட போகுது என்று சொல்றான். நம்முடைய பாவத்துல குறித்து அவன் பேசுகிறான். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் அப்படியே 3 நாட்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த முழு பட்டணத்திற்கும் கூடாது அது போய் சேர்ந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நினிவேவில் இருந்த பட்டணத்தில் இருந்த அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், யாரை வணங்கி கொண்டிருந்தார்கள் என பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவர்கள் ஒரு யூதர்கள் கிடையாது, அந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் கிடையாது. அந்த நினிவே பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் அவர்கள் வணங்கி கொண்டு வந்த தேவதை யார் என்று பார்க்கும்போது ஒரு மீனாய் காணப்படுகிறது. தாகோன் என்ற அந்த மீன் தெய்வத்தை அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். தாகோன், அந்த தாகோன் என்று சொல்லப்படும் போது 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையில கூட அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் கூட நாம் வாசிக்க வேண்டியதில்லை. அந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பெட்டியை அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள், அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த தாகோனுடைய அந்த கோவிலிலே கொண்டு வந்து அதை வைத்தார்கள் என்று 2வது வசனத்துல பார்க்கிறோம். அப்படி என்றால் பெலிஸ்தியர்கள் கூட அந்த மீன் தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்தார்கள். தாகோன் என்றால் அது மீன் தெய்வம், பாதி மனிதன் பாதி மீனா இருக்க வேண்டுமா, அப்படி அதுதான் அந்த தெய்வம். பாதி எப்படிப்பட்டது, தன்னுடைய இடுப்புக்கு மேலான மனிதன் இடுப்புக்கு கீழாக மீனாய் காணப்படுகிறது. அதுதான் என்ன சொல்லுவார்கள் தமிழ்ல, மர்மேட் என்று, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அந்த அந்த மீனுக்கு, கடல் கன்னி. கடல் கன்னி. இந்த இவர்கள் வணங்கி வந்த தேவதை யார் என்றால் கடல் கன்னி. பாதி மீன், பாதி சரீரம், உடல் மனிதனை போல இருக்கும், பாதி அந்த அந்த எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் மீனை போல இருக்கும். இதுதான் அந்த தேவர்கள், அந்த அவர்கள் வணங்கி வந்த தெய்வம். ஆகவே இந்த யார் யார் அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கும்போது 1 சாமுவேலில் வாசிக்கிறோம், பெலிஸ்தியர்கள் அந்த தேவதையை வணங்கி கொண்டு வந்தார்கள். அடுத்ததாய் பார்க்கும்போது அந்த காசா பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அந்த தேவதையை வணங்கி கொண்டு வந்தார்கள். சிரியா தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த தேசத்தை வணங்கி கொண்டு வந்தார்கள். இந்த நினிவே பட்டணம் என்று சொல்லப்படுகிற அந்த தேசம் சிரியா பட்டணத்திற்கு அருகாமையில் இருக்கிறபடியால் அவர்களும் கூட அதே தேவதை அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த தேவதை வணங்கி கொண்டு வந்தார்களாம். மெசபெட்டோமியாவில் இருக்கிற அந்த ஜனங்கள் அந்த தேவதை வணங்கி கொண்டு வந்தார்கள். மெசபெட்டோமியா என்று சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஆபிரகாமை குறித்து ஞாபகம் வர வேண்டும். மெசபெட்டோமியா பட்டணத்துல ஆபிரகாம் வசித்ததை பார்க்கிறோம். ஆகவே அந்த மீன் தேவதை, அந்த தாகோன் என்ற அந்த கடவுளை அந்த ஜனங்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இந்த நினிவே பட்டணத்துல வசித்து கொண்டு வந்த அந்த ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 23லிருந்து 24 வரையில கூட நாம் பார்க்கும்போது அங்கே சிம்சோனுடைய அந்த காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். சிம்சோனுடைய கண்கள் அங்கே பிடுங்கப்பட்டவனாய் அந்த பிலிஸ்திய அதிகாரிகள் எல்லாரும் கூட அங்கே சேர்ந்து அவனை என்ன செய்கிறார்கள், கேலி பரிகாசம் செய்கிறார்கள். அது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். 23-24 வசனத்துல பெலிஸ்தரின் பிரபுக்கள் தம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை தம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்த வேண்டும் என்று அந்த இடத்திலே
பார்க்கிறோம். ஆகவே இந்த தாகோன் என்று சொல்லப்படுகிற அந்த மீன் தேவதை, அந்த அந்த கடற்கண்ணி என்று சொல்லப்படுகிற அந்த தேவதையை அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாய்தான் அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த யோனாவை மீனுடைய வயிற்றிலே அவர் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது, யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கி 3 நாட்களுக்கு பின் கரையில் உயிரோடு உமிழ்ந்தது. மீன் தெய்வத்தை வணங்கின நினிவே மக்களுக்கு அங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தீர்க்கதரிசி மீனின் வயிற்றிலிருந்து உயிரோடு வெளியே வந்தது உண்மையான தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்துகிறது. அந்த தேவதை மீனை அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். அந்த மீனுடைய காரியத்தை அவர்களுக்கு தேவன் உணர்த்துகிறார். நீங்கள் வணங்குகிற தேவனை காட்டிலும், அந்த மீன் தெய்வத்தை காட்டிலும் யோனாவினுடைய தேவன் பெரியவர். யோனாவுடைய தேவன் அவர் வல்லமை உள்ளவர். அவர் என்ன காரியத்தை நினைத்தாலோ அதை நிறைவேற்றுகிறவர் என்று அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளபடியாக தான் தேவன் என்ன செய்தாராம், அந்த மீனை கொண்டு அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை கொண்டே அவர்களுக்கு புத்தி சொல்லும்படியாக கர்த்தர் அந்த மீனுடைய வயிற்றில அந்த மனிதனை யோனாவை கர்த்தர் கொண்டு போனார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, எந்த காரியமாக சொல்லுவாங்க, முள்ளாலதான் எடுக்கணும். ஆகவே அங்க யோனாவை அங்கே மீனை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த மீன் தெய்வத்தை காட்டிலும், அந்த மீன் தேவதையை காட்டிலும் யோனா வணங்குகிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக செய்தது நிமித்தமாக அந்த 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல மிக மிக அழகான காரியங்கள் அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, யோனா சொன்ன மாத்திரத்துல என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் உடனடியாக முழுமையான விசுவாசம், கம்ப்ளீட் ஃபெய்த். எப்படி பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனிதனாகிய யோனாவுடைய எச்சரிப்பை கேட்ட உடனே நினிவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது சொல்லப்படுகிற காரியத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எங்க சொல்றார் ஆண்டவரே, எங்க சொல்றார் சொல்ல பாபா, கல்லறைகிட்ட சொல்றாரு. எங்க சொல்றாரு, லாசருடைய கல்லறையில சொல்றாரு. யார, அந்த லாசருடைய சகோதரிகளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய விசுவாசம் அவர்களை ரட்சித்தது. எச்சரிக்கையின் சத்தத்தை முதலாவது அவர்கள் பார்க்கும்போது கால தாமதமே செய்யவில்லை. 40 நாட்கள் அழிகிறது என்றால் நான் எதற்காக 40வது நாள் தேவனிடத்துல நான் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த நாட்கள்ல நான் வாலிபரிடத்துல செய்தி சொல்லுவோம்னால், இப்பதான் எனக்கு 20 வயசு, இன்னும் எனக்கு எத்தனையோ வயசு இருக்கு, ஆனா அன்னைக்கே செத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாத. எப்படி மரணம் அன்றைக்கு வரலாம், மரணம் நான் வெளியில போகும்போது வரலாம், நாம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போதே மரணம் வரலாம். மரணம் ஒரு மனிதனை எப்பொழுது சந்திக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. அநேகர் சொல்லுவார்கள், அவர் தூங்கி கொண்டே இருந்தார், அப்படியே மறித்துட்டார், காலையில் அவர் பார்க்கவே இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை புல்லின் பூவுக்கு சமானமாய் இருக்கிறது. அந்த புல் பூ என்ன ஆகும், உதிர்ந்து போகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற நாம் இந்த வார்த்தையை அந்த
நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் கேட்ட மாத்திரத்துல அவர்கள் எந்த தாமதமும் செய்யவில்லை. கர்த்தருடைய எச்சரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது காரியம். இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது அதே 7ஆம் வசனத்துல வாசிங்க. 3:7. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளையும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் வேண்டும் என்று அவன் அங்கே கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். ஒன்லி ஒன் வே. யோனாவுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்க வேண்டும். தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். ராஜா கூட என்ன செய்கிறான்? நகரம் முழுவதிலும் கூட உபவாசம். அந்த நினிவே பட்டணம் முழுவதுமாய் கூட உபவாசம். ராஜா முதல் சாதாரண குடிவரையிலும் கூட மிருகங்கள் எல்லாரும் கூட என்ன செய்தார்கள்? தண்ணீர் குடிக்கவில்லை. அவர்கள் எந்த ஆகாரத்தை உட்கொள்ளவில்லை. முழுமையான உபவாசம் என்று பார்க்கிறோம். வேதத்தில் அவர்கள் எத்தனை நாட்கள் உபவாசித்தார்கள் என்று எங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் சில தேவனுடைய பிள்ளைகள் அந்த பைபிள் அந்த பிலாசபர்ஸ் அவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை அங்கே பகிர்ந்தருகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர்கள் ஏறக்குறைய 3 நாட்கள் ஜெபித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேசமானது 3 நாட்கள் சுற்றி வருகிற அந்த தேசமாய் இருக்கிறபடியால் அந்த தேசத்தினுடைய அளவு 3 நாட்கள் இருக்கிறபடி 3 நாட்கள் அவர்கள் சுற்றி வரலாம் என்று சொல்லுகிற காரியத்தை நினைத்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஏறக்குறைய 3 நாட்கள் அங்கே உபவாசித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த 3 நாட்கள் அவர்கள் உபவாசித்து அவர்கள் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ராஜா அங்கே கட்டளையிட்டு அவன் அப்படியாக அரண்மனையில இருக்கவில்லை. ஜனங்கள் தானே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இது ஜனங்களுக்கு தானே எச்சரிப்பு என்று அந்த இடத்துல ராஜா இருக்கவில்லை. அவன் என்ன செய்தான்? அவன் ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கேட்ட மாத்திரத்துல அவன் உடனடியாக எழுந்து நிற்கிறான். அவனுக்குள்ளாக ஒரு பயம், கலக்கம். ஐயோ, இந்த தேசமானது அது அழிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய ராஜ்யத்தின் கீழாக இப்படி நடக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய பரிதாபமாக இருக்கும், எவ்வளவு கேவலமாக என்னுடைய வாழ்க்கை காணப்படும் என்பதை அவன் நினைத்தவனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் முதலாவதாக ராஜா அங்கு அவர்களுக்கு மாதிரியை காட்டுகிறதை பார்க்கிறான். முதலாவதாக ராஜா என்ன செய்கிறான்? அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழட்டி போடுகிறான். தன்னுடைய மேன்மையை அவன் அங்கே வெறுத்து விடுகிறான். என்னுடைய ராஜ வஸ்திரம் இந்த தேசத்தினுடைய அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாது. என்னுடைய ராஜவஸ்திரம் தேவனுக்கு முன்பாக, உண்மையான தேவாதி தேவனுக்கு முன்பாக என்னுடைய ராஜவஸ்திரம் ஒன்றுமே கிடையாது என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நான் ராஜன் கிடையாது. அவன் ஒருவரே ராஜாதி ராஜனாய் இருக்கிறபடியால் என்னுடைய வஸ்திரம் இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற முடியாது. ஆகவே என்னுடைய வஸ்திரத்தை நான் கலைந்து போடுகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். எப்படி பெரிய எக்ஸாம்பிள். ஒரு ராஜாவே தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் முன்மாதிரியை காட்டுகிறவனாய் காணப்படுகிறான். இயேசுவானவர் கூட இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சீஷர்களை பாதங்களை கழுவி அவர் தன்னை முற்றிலுமாய் என்ன செய்தார்?
பாதத்துல கழுவி தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ராஜாதி ராஜன், நம்மை உருவாக்கினவர், அண்ட சராசங்களை உருவாக்கின தேவன், அவர் என்ன செய்தார்? ராஜ மேன்மையை விட்டு அவர் இந்த பூலோகத்துல அடிமையின் ரூபம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது இந்த தேவன் இந்த ராஜாவும் கூட அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, அவன் அவர்களுக்குள்ளாக அந்த உண்மையான தேவனுடைய பயம் இருந்தது நிமித்தமாய் அவன் தன்னை தாழ்த்தி ராஜ வஸ்திரத்தை எடுத்து போட்டு அங்கே சாம்பலில் உட்கார்ந்து அந்த தேவனுக்கு முன்பாக நின்று உபவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவது பார்க்கும்போது, முதலாவது அவர்கள் முழுமையாக விசுவாசித்தார்கள். அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் முற்றிலுமாய் அந்த தேவனை விசுவாசித்தார்கள். யோனா சொன்ன காரியத்தை அவர்கள் நம்பினார்கள். இரண்டாவது பார்க்கும்போது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல உபவாசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். நம்ம அவருடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். என்னுடைய மேன்மை ஒன்றுக்கு உதவாது. நான் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு எனக்குள்ளாக எந்த பெருமையும் கிடையாது. என்னுடைய எந்த விதமான இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் ஒன்றுக்கு உதவாது என்பதை நாம் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே தேவன் இந்த நினிவே மக்கள் மூலமாக இந்த காலவெளியில நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், நம்மிடத்திலே வேத வசனம் வரும்போது முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. மூன்றாவது பார்க்கும்போது அது 8ஆம் வசனத்துல என்ன இருக்கிறது என்றால், பாவங்களை அறிக்கை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய பொல்லாத வழிகளை அவர்கள் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்தல் வெறும் சடங்காக நாம் உபவாசிக்க கூடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டுமாம். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நாம் தேவனுடைய பார்வையில செய்த பாவங்கள், குற்றங்கள், நாம் தேவனுக்கு முன்பாக செய்த அகந்தையான காரியங்கள் எல்லாவற்றையும் கூட நாம் அவருக்கு முன்பாக நாம் அறிக்கையிட வேண்டும். அங்க 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவரவர் தன் பொல்லாத வழியையும் தன் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று ராஜா அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய இயேசு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய பொல்லாத வழிகளையும் நாம் செய்கிற கொடுமையான காரியங்களை விட்டு நாம் திரும்ப வேண்டுமா? நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் அங்கே சுபிட்சம் அங்கே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்திலே நாம் திரும்ப வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறத நாம் அங்கே பார்க்கிறோம். ராஜா அறிவிக்கிறார், அந்த ஜனங்கள் எல்லாரும் கூட அங்கே கீழ்ப்படுகிறது. மிருகங்கள் எல்லாம் கீழ்ப்படைந்தது, மனிதர்கள் எல்லாம் கீழ்ப்படிந்தார்கள். அங்க பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு மிருகங்கள், மாடுகள், ஆடுகள், எந்த விதமான ருசி பார்க்காத இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் கூட தேவனுடைய சமூகத்துல வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இட் இஸ் a total complete fasting என்று நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாம் செய்கிற உபவாசமும் ஜெபமும் நம்முடைய கிரிகளின் மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் அந்த உபவாசம் வீண் என்று அதை காட்டுகிறது. கிரிகளிலே அது நாம் காட்டாவிட்டால், மாற்றத்தை நாம் கொண்டு வராவிட்டால், அது நம்முடைய வாழ்க்கையில அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? கிரி இல்லாத விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அது எப்படி இருக்கும்? செத்ததாய் காணப்படும். கிரி இல்லாத விசுவாசம் அது செத்ததாய் காணப்படும். ஆகவே அந்த செத்த நிலைமை நம்மிலிருந்து மாற வேண்டும். அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதுதான் காலவழியில தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த நினிவே ஜனங்களும் கூட உண்மையான மனம் திரும்புதல், சிறுவர் முதல் பெரியவர் வரல, ஆடுகளிலிருந்து மாடுகள் எல்லாம் கூட அங்கே எப்படி இருந்ததா? அதற்கும் கூட சாம்பலை போட்டு இருந்தார்களாம். அது கூட வெட்டுடுத்தது இருந்தது நாம் அங்கே
அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய அளவற்ற கிருபை அவர்கள் மேலே இறங்கினது. தேவனுடைய அளவற்ற கிருபை, இந்த 3 காரியங்களை அவர்கள் செய்தார்கள். விசுவாசித்தார்கள், உபவாசித்தார்கள், தீங்குக்காக மனம் திரும்பினார்கள். அந்த 3 காரியங்களை அவர்கள் செய்த பிற்பாடு தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய அளவற்ற கிருபை அவர்களுக்கு இறங்கினது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய அழிவு அவர்களை விட்டு நீங்கி போனது. அவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த காரியம் என்னானது என்றால், அது அப்படியாகவே நீங்கி போனது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதே அவர் செய்த காரியங்கள் வெரி சிம்பிள் தான் நாம் பார்க்கிறோம். It is a very very important. It is not possible. ஒரு ராஜாவே அங்கே அவர் ஒரு மாதிரியாய் காணப்படுகிறார். ஆகவே நாமும் கூட நம்முடைய மந்தை மேய்க்கிறவர்களாக இருக்கிறவர்கள் மந்தைக்கு நாம் மாதிரியாக காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் மாதிரியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அந்த இடத்துல மாதிரியாய் காணப்பட வேண்டும். ஆகவே அந்த காரியங்களை பார்க்கும்போது அவன் ராஜா என்ன செய்கிறான் என்றால், 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை பார்க்கிறார். அதற்கு முன்பாக அந்த ஜனங்களை எப்படி பார்த்தார்? பொல்லாதவர்களாய் பார்த்தார். ஆனால் இப்பொழுது தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கும்போது ஒரு மனம் திரும்பினவர்களாய் பார்க்கிறார். பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பினவர்களாய் தேவன் அங்கே பார்க்கிறார். தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அதே பாவத்துல, அதே அடிமைத்தனத்துல, அதே பொய்யான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவன் நம்மை நிச்சயமாய் பார்க்கவே மாட்டார். தேவன் நம்ம நிச்சயமாக பார்க்க மாட்டார். இங்கே நினிவேனுடைய மக்களை தேவன் அங்கே பார்க்கிறார், நோக்கி பார்த்தார். நோக்கி பார்க்கும்போது அங்க என்ன எனக்கு அடுத்ததாக பார்க்கும்போது, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவன் அங்கே மனஸ்தாபப்படுகிற காரியத்தை அவர்கள் அந்த இடத்துல நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்பினார்கள். அது நிமித்தமாய் தேவன் செய்வேன் என்று சொல்லியிருந்த இந்த காரியத்திற்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். இது யார் செய்ய முடியும்? நாமே செய்ய முடியும். ஒருத்தர் பேரில் கூட நம்ம மனஸ்தாபப்படுறது இல்லை. ஒருத்தர் பேரில் நம்ம இறக்கமே காட்டுறதே இல்லை. எதிரில் பார்த்தவன் பேசிட்டு போட்டோம், பின்னாடி அவன் பேசல. அது நம்முடைய சுபாவமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், இதுல நாம் நினிவேயுடைய ஜனங்களைப் போல உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இவ்வளவு நாளா நீங்க இந்த வசனத்தை கேட்டீங்களா எனக்கு தெரியாது. நானும் கூட இது வரைக்கும் இந்த கசனத்தை கேட்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு எதிர்படுத்தார் என்று தெரியாது. யோனாவை குறித்து பேசணும், யோனாவை குறித்து எத்தனை நாள் பேசலாம். ஆனால் நினிவே ஜனங்களை குறித்து நாம் இதுவரையில கூட நாம் கேட்கவே இல்லை. நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் நாம் எப்பவுமே இந்த 2 அதிகாரத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவோம். யோனா கீழ்படியாதவன், இதை செஞ்சான், அதை செஞ்சான், மீன் வயத்துல போச்சு, அங்க போனா அவனை மீன் கக்கிடுச்சுன்னு சொல்லுவேன் தவிர, சில நேரத்துல என்ன பண்ணுவோம், மீன் வயிற்றிலிருந்து யோனா ஜெபித்தான் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அது கிடையாது. ஆனால் நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இட் இஸ் a comparison to our life. அது நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒத்து போகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஒருவன் உண்மையான மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும் போது தேவன் தண்டனையை மாற்றி இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய கொலை பாதகனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்றால், நாம் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்துல வரும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். மன்னிக்கிற சுபாவம். இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி கூட ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்தோம். அந்த காரியம் என்னென்றால், மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேண்டும். மன்னிக்கிற சுபாவம், மன்னிக்கிறத நாம அநேக நேரத்துல சில காரியங்கள் அது நம்முடைய இருதயத்துல அது அநேக நேரத்துல அது குத்தி கொண்டே இருக்கிறது. சில நேரத்துல நாம் மன்னிக்க முடியாத காரியங்கள் கூட நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அப்படிப்பட்ட தீமை செய்த ஜனங்களையே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர் அங்கே மன்னித்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம். எதற்காக யோனாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் மீனை ஏற்படுத்தினார் என்று பார்க்கும்போது, அந்த நினிவே பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் மீனை அவர்கள் தெய்வமாக கொண்டிருந்தபடியால் அந்த மீனை கொண்டுதான் தேவன் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். நீங்கள் வணங்குகிற அந்த மீன் தேவதை, அந்த தாகோனுடைய தேவத்தை காட்டிலும் யோனாவுடைய தேவன் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை அந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிறது பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நினைத்து 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 தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அங்கே நாமே தாழ்த்து உபவாசிக்க வேண்டும். தீமைகளை விட்டு விலகி உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அவருடைய அளவில்லாத கிருபையினாலே இரக்கத்தினாலே தேவன் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே இந்த காலவெளியில இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், யோனாவை காட்டிலும் பெரியவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் கூட நம்முடைய பிரயாசங்களிலிருந்து நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நாம் யோனாவை போல ஓடிவிடாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காரியத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எல்லாரும் கூட எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே, இந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை போல நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தீர் ஆண்டவரே, என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே எனக்காக ஏற்பட்ட பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய மனத்தாழ்வின் மூலமாக எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண பரியந்தம் கூட இயேசுவானவர் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனிடத்துல ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் முழுமையாய் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவத்திற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நான் சொல்லலாமா? நிச்சயமாக கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கம் உள்ள தேவன், நினிவே பட்டணத்துக்கு இறங்கிய தேவன் நமக்கு கூட நிச்சயமாய் நமக்கு இறங்குவார். பாடலை பாடலாம். நனத்திர வீரு ஓ இயேசுவே, நான் இன்னன விட்டு வாழலாரேனோ. நனத்திர வீரு ஓ இயேசுவே, நான் இன்னன விட்டு வாழலாரேனோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையை பெருக்காக்கிடு, மரண
மரணದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು ಕಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು ಕಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು Alleluia, 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 Alleluia. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின் அடிப்படையில், நாங்கள் பாடின பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரே எங்கள் கூடவே இரும் ஆண்டவரே, எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களை தாயை போல தேற்றும் ஆண்டவரே, தந்தை போல எங்களை நடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது நீர் எங்களுக்கு குருவாயிரும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது தேவனாயிருந்து கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக. கண்ணீரான நேரத்துல எங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினிவே ஜனத்தினுடைய அந்த கூக்குரலை கேட்ட தேவன் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களை கூட கர்த்தர் எங்களுக்கு நீர் ஏற்ற நேரத்துல எங்களுடைய தேசத்துல பதில் கொடுப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு உடைய சமூகத்துல செபிக்கிறோம் ஆண்டவரே. கொண்டு வந்த அருமையான சகோதரர்களுக்காக நமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானம் நதியை போல ஓடும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நதியை போல ஓடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து போகும்போது தேவனுடைய சமூகம் எங்களோடு கூட காணப்படட்டும், தேவனுடைய பிரசன்னம் காணப்படட்டும். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக, உலகத்திற்கு ஒப்பாய் இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் வசிக்கிற இடத்துல நாங்கள் சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.